ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு தமிழில் முக்கியமான 300 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீடியோவில் 100 வினாக்கள் பார்த்துட்டோம். இது ரெண்டாவது வீடியோ. இதில் ஒரு 100 வினாக்கள், அடுத்த வீடியோவில் ஒரு 100 வினாக்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6th 7th 8th பார்த்திங்கன்னா முக்கியமான வினாக்கள் பார்த்துட்டோம். எல்லா வீடியோவோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர். கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை வைரமுத்து. அடுத்தவனா, திருக்குறள் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை கிருபானந்த வாரியார். அடுத்தவனா, காம்பினேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யாது? காம்பினேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யாது? விடை புணர்ச்சி. விடை புணர்ச்சி. அடுத்தவனா, எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்தவனா, மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி ஆகும்? விடை கெடுதல் புணர்ச்சி. இது எப்படி கெடுதல் புணர்ச்சினா, இங்கே வந்து மரம் ப்ளஸ் வேர்னு வரும். இம்மு வந்து இங்கே கெட்டதுனால பார்த்தீங்கன்னா இது கெடுதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவனா, அதிர புகுத கனா கண்டேன், யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? விடை ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தார். அடுத்தவனா, நாகசுர கருவி எந்த மரத்தில் செய்யப்படுகிறது? விடை ஆச்சா மரம். அடுத்தவனா, இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய கருவிகளில் ஒன்று எது? விடை நாகசுரம். அடுத்தவனா, சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? விடை புதுமைப்பித்தன். அடுத்தவனா, சிறுகதை மொத்தம் எத்தனை பகுதிகளாக எழுதப்படும்? விடை 3. ஆரம்பம், மத்திய சம்பவம், அதன் வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சி என 3 பகுதிகளாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தவனா, சுதேசமித்திரன் என்ற இதழில் உதயசூரியன் என்னும் தலைப்பில் தனது பயண அனுபவங்களை எழுதியவர் யார்? விடை தி. ஜானகிராமன். அடுத்தவனா, அடுத்த வீடு 50 மைல் என்ற பயண கட்டுரையை எழுதியவர்? அடுத்த வீடு 50 மைல் என்ற பயண கட்டுரையை எழுதியவர்? விடை தி. ஜானகிராமன். அடுத்தவனா, தி. ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை கூறிய நூலின் பெயர்? விடை உதயசூரியன். அடுத்தவனா, தி. ஜானகிராமன் அவர்கள் கதைகள் வெளிவந்த இதழ்களில் தவறானது எது? தி. ஜானகிராமன் அவர்கள் கதைகள் வெளிவந்த இதழ்களில் தவறானது எது? விடை தென்றல். அடுத்தவனா, 1979ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிறுகதை நூல் எது? 1979இல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிறுகதை நூல் எது? விடை சக்தி வைத்தியம். முதலில் இரவு வரும் பார்த்திங்கன்னா ஆதவனுடைய நூல் 1987 வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கோம். அன்பளிப்பு பார்த்தோன்னா 1970 அழகிரிசாமி வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். அடுத்தவனா, ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர்? ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? விடை வண்ணதாசன். இவரை கல்யாணின்னு சொல்லுவாங்க. அடுத்தவனா, திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை அடைந்த ஆய்வார்கள்
மொத்தம் எத்தனை பேர்? விடை 12. அடுத்த வினா, சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆண்டாள். அடுத்த வினா, பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்று அழைக்கப்படுபவர் யார்? பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆண்டாள். அடுத்த வினா, நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? அடுத்த வினா, நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை 143 பாடல்கள். விடை 143 பாடல்கள். அடுத்த வினா, தாமம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை மாலை. அடுத்த வினா, கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி கதிரீல மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நாச்சியார் திருமொழி. அடுத்த வினா, கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி கதிரீல மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை ஆண்டாள். அடுத்த வினா, ராவண காவியம் எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்ட நூலாகும்? விடை கிபி 20ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினா, ராவண காவியம் மொத்தம் எத்தனை காண்டங்களை கொண்டது? விடை 5 காண்டங்கள். அடுத்த வினா, யாருடைய வேண்டுகோளின்படி புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார்? யாருடைய வேண்டுகோளின்படி புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார்? விடை பெரியார். அடுத்த வினா, புலவர் குழந்தை எத்தனை நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? புலவர் குழந்தை எத்தனை நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? விடை 25 நாட்கள். அடுத்த வினா, கோர்வை என்ற சொல்லின் வேர் சொல் யாது? விடை கோ. அடுத்த வினா, ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர்? ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. அடுத்த வினா, முருகு என்ற சொல்லின் பொருள் யாது? விடை தேன். அடுத்த வினா, அருவிய முருகிய ஆர்ப்ப பைங்கிளி பருகிய தமிழிசை பாட பொன்மொழில் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை ராவண காவியம். அடுத்த வினா, சமண சமயத்தை சார்ந்த சில சிற்பங்கள் டேஷ் உடையதாக இருந்தது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஷின். விடை அதிக உயரம் மற்றும் அதிக பருமன். அடுத்த வினா, திருநாதர் குன்று என்ற இடத்தில் எத்தனை தீர்த்தங்கரர் சிற்பங்கள் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது? திருநாதர் குன்று என்ற இடத்தில் எத்தனை தீர்த்தங்கரர் சிற்பங்கள் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது? விடை 24 பேர். அடுத்த வினா, சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள தமிழ் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் எந்த நூலை வெளியிட்டது? விடை சிற்ப செந்நூல். அடுத்த வினா, தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை எங்கு நடத்தி வருகிறது? விடை மாமல்லபுரம். அடுத்த வினா, சிற்பக்கலை குறித்த செய்தி எந்த இலக்கண நூலில் காணப்படுகிறது? விடை தொல்காப்பியம். அடுத்த வினா, கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை சிலப்பதிகாரம். அடுத்த வினா, பல்லவகால சிற்பக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வது எது? பல்லவகால சிற்பக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வது எது? விடை மாமல்லபுரம் சிற்பங்கள். அடுத்த வினா, பல்லவகால சிற்பங்கள் காணப்படும் இடத்தில் தவறான ஒன்று எது? பல்லவகால சிற்பங்கள் காணப்படும் இடத்தில் தவறான ஒன்று எது?
விடை கும்பகோணம். அடுத்து வினா, யாருடைய காலம் செப்பு திருமணிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? யாருடைய காலம் செப்பு திருமணிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? விடை சோழர்கள் காலம். அடுத்து வினா, புடைப்பு சிற்பங்கள் என்பது? விடை முன்புறம் மட்டும் கொண்ட சிற்பங்கள். அடுத்து வினா, கரும்பலகை யுத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கரும்பலகை யுத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை மலாலா. விடை மலாலா. அடுத்து வினா, சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் எது? விடை ஒரு கிராமத்து நதி. அடுத்து வினா, சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்குள் புத்தக சாலை வேண்டும் என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவமாகும். இதில் 1, 3 சரி. 1, 3 சரி. தவறு எதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்பது அண்ணாவின் மேடை பேச்சில் வானொலி உரை. ஓகேங்களா? அடுத்து வினா, பூவாது காய்க்கும் மலர்கை கோடிட்ட சொற்களின் இலக்கணம் யாது? விடை எதிர்மறை வினையெச்சம் உவமை தொகை. அடுத்து வினா, பொருந்தாத ஒன்று தேர்வு செய்க. விடை அருங்காட்சியகம். அடுத்து வினா, பொறுத்துக. சிறுபஞ்சமுலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சிவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். விடை 3, 4, 1, 2. அடுத்து வினா, இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன, தாமாக தனித்து இயங்கும் இயல்பு உடையது அல்ல என்று கூறியவர்? விடை தொல்காப்பியர். அடுத்து வினா, இடைச்சொற்களில் தவறான ஒன்று எது? விடை அவர்கள். அடுத்து வினா, தேசிய நூலக நாள் கொண்டாடப்படும் தினம் எது? விடை ஆகஸ்ட் 9. அடுத்து வினா, உலகில் சாகாவரம் பெற்றவை புத்தகங்களே என்று கூறியவர்? விடை கதே. அடுத்து வினா, உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமைக்கு உரிய நூலகம் எது? விடை லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். விடை லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது. அடுத்து வினா, ஆவணக்காப்பு நூலகம் என்று அழைக்கப்படுவது எது? ஆவணக்காப்பு நூலகம் என்று அழைக்கப்படுவது எது? விடை கொல்கத்தா நூலகம். அடுத்து வினா, இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எது? விடை கொல்கத்தா நூலகம். அடுத்து வினா, இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது? விடை நடுவு நூலகம், திருவனந்தபுரத்தில் இருக்கு. அடுத்து வினா, உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? விடை கன்னிமரா நூலகம். அடுத்து வினா, கன்னிமரா நூலகம் எங்கு அமைந்துள்ளது? விடை சென்னை எழும்பூர். அடுத்து வினா, தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. அடுத்து வினா, சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. பொருந்தாத ஒன்று அறிஞர் அண்ணாவின் இதழ்கள். விடை குடியரசு. அடுத்து வினா, முதலமைச்சர் பதவி ஏற்றவுடன் இருமொழி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்?
விடை அறிஞர் அண்ணா. திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகம், திரைப்படம் மூலம் முதலில் பரப்பியவர் யார்? முதலில் பரப்பியவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. அடுத்த வினா, பொருந்தாத ஒன்று எது? அண்ணாவின் பொன்மொழிகள். விடை செய் அல்லது செத்துமடி. அடுத்த வினா, நடுவண் அரசு அறிஞர் அண்ணா நினைவாக எந்த ஆண்டு 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது? விடை 2009. அடுத்த வினா, அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவாக தமிழக அரசு அவருக்கு செய்த சிறப்பு யாது? விடை நூற்றாண்டு நூலகம். அடுத்த வினா, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வருபவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர்? விடை ஆபிரகாம் லிங்கன். அடுத்த வினா, சிறுபஞ்சமூலம் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்களை கூறுகிறது? சிறுபஞ்சமூலம் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்களை கூறுகிறது? விடை 5. அடுத்த வினா, சிறுபஞ்சமூலம் என்பதன் பொருள் யாது? விடை 5 சிறிய வேர்கள். அடுத்த வினா, சிறுபஞ்சமூலம் நூலின் ஆசிரியர் யார்? விடை காரியாசன். அடுத்த வினா, மா காரியாசன் என்று காரியாசன் அவர்களை சிறப்பிக்கும் நூல் எது? விடை பாயிரச்செயுள். அடுத்த வினா, 11 வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்ற பட்டம் பெற்றவர் யார்? 11 வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்ற பட்டம் பெற்றவர் யார்? விடை பாரதியார். அடுத்த வினா, 16 வயதில் தன் தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் யார்? விடை அலெக்சாண்டர். அடுத்த வினா, நார்வே என்ற சொல்லின் பொருள் யாது? விடை முளைப்ப. அடுத்த வினா, பூவாது காய்க்கும் மரமுள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை சிறுபஞ்சமூலம். அடுத்த வினா, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று கூறியவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினா, மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்று கூறியவர் யார்? விடை கவிமணி. அடுத்த வினா, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றவர்? விடை பாரதியார். அடுத்த வினா, பாரதிதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார்? விடை பிசிறந்தியார். 1969 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். அடுத்த வினா, பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? விடை சுப்புரத்தினம். அடுத்த வினா, குடும்ப விளக்கு மொத்தம் எத்தனை பிரிவுகளை கொண்டது? விடை 5 பிரிவுகள். அடுத்த வினா, குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்த வினா, வில்வாள் என்ற சொல்லில் வந்துள்ள தொகை எது? அதாவது இதில் பார்த்தீங்கன்னா வில்லும் வாளும் என்ற உறுப்பு பார்த்தீங்கன்னா மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா? என்ற உறுப்பு மறைந்து வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மை தொகை. அடுத்த வினா, யாண்டும் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை எப்பொழுதும். அடுத்த வினா, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர்? விடை பாரதிதாசன். அடுத்த வினா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறும் நூல் எது? விடை மூதுரை. அடுத்த வினா, நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? விடை சாவித்திரிபாய் புலே. அடுத்த வினா, சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? விடை 1969.
அடுத்து வினா முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எது? விடை ஹண்டர் குழு. அடுத்து வினா பண்டித் சரஸ்வத் என்ற பட்டப்பெயர் யாருடையது? விடை பண்டித ராமபாய். அடுத்து வினா முடியாது பெண்ணாளே என்கின்ற மாழையினை முடக்க எழுந்தவர் யாரு? விடை தந்தை பெரியார். அடுத்து வினா சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் யார்? விடை முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து வினா முத்துலட்சுமி அம்மையார் எந்த இடத்தில் புற்றுநோய் மருத்துவமனை ஒன்றை திறந்தார்? விடை அடையாறு. அடுத்து வினா சங்ககால பெண் புலவர்களில் பொருந்தாத ஒருவர்? விடை அறிவுமதி. அடுத்து வினா ஒரு மைல் என்பது எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? 1.6 கிலோமீட்டர். அடுத்து வினா ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? விடை தொல்காப்பியர். அடுத்து வினா தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? விடை ஊரக திறனறி தேர்வு. அடுத்து வினா இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து வினா நம் நாடு நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஏவுகணை எது? விடை சந்திரயான். அடுத்து வினா அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் பெண் அறிவியல் அறிஞர் யார்? விடை வளர்மதி. அடுத்து வினா இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை அப்துல் கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீதம் இருக்கிற 100 வினாக்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.